ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லயன் கிங் கேமிங் 11. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dன்ட்டு ஒரு கேமு. ஒரு கேம் இருக்குல்ல, அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் வந்திருக்கு. அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல ப்ளே கொடுத்து உள்ளே போங்க. என்னடா லோடிங் ஆகலை, ஆயிடுச்சு. என்னென்ன அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்களா, கார்லாம் இருக்குல்ல, இந்த காரை நீங்கள் மாடிஃபைலாம் பண்ணலாமா? இதை பாருங்களேன், இதான் கார் மாடிஃபையாக மேலே ஒரு புதுசாக வந்துருக்குல்ல. இது என்னதுன்னு தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோடாதீங்களுக்கு தான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்டும், அது வேஸ்ட்டு. இந்த கார் மாடிஃபைல போயிட்டு வீல் மாற்றணும்னா, வீலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீலை தொட்டிங்கன்னா மாறுது பார்த்தீங்களா, அது வீல் கலர் மாற்றிக்கலாம். இந்த கலர் மாற்றி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை கைஸ். அப்புறம் இந்த கார் கலரை இன்னொன்று, இந்த இடத்துல ஆரஞ்சு வச்சுட்டு இந்த இடத்துல எல்லோ குத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது கலர் கொடுங்களேன். இந்த மாதிரி போங்களேன், அது ஆரஞ்சஸ் மாதிரியே இருக்குல்ல. ஓகே, இது இப்படி வச்சுட்டு ஆரஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இதை பாருங்களேன், ஆரஞ்சு இருக்கும் எல்லோவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே வாங்க, இந்த கார்லாம் மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். பார்த்து ஓட்டுறாங்க, ஏன் உளுந்துடாத. அப்புறம் இங்கே 3 டாட் வச்சு ஸ்லோவாகும்ல, நீங்கள் தொட்டிங்கன்னா ஸ்லோவாகும்ல காரு. அதை இப்போ காருக்குள்ளே இருந்துக்கிட்டு தொடுங்களேன், பறக்கும் காரே. பார்த்துங்களா, வந்துச்சு. கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த இடத்துலேருந்து நம்ம முதல்ல ஹவுஸ் அப்டேட்டாக பார்த்துடலாம். அதனால நீங்கள் எடுத்தோடனே அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் வந்துடுங்க, அங்கேருந்து ரைட் எடுத்து வந்துடுங்க உங்கள் வீட்டிலேருந்து. அங்கேருந்து நம்ம எப்படி போகணுன்னா, இதே நேராக போங்க, நேராக போயிட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த ரைட் எடுத்துக்கோங்க, இந்த ரைட்டெல்லாம் அப்படியே நேராக போயிட்டுருங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா வீடு வந்துடும். இதோ பாருங்கள், வீடு இருக்கா. இதோ நான் வீட்டில் கூட சில படிக்கட்டுலாம் கட்டியிருப்பேன் மொட்டை மாடிக்கு. இதை பாருங்கள், அதுதான் அந்த செடியில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கார். இதுக்குள்ளே திரும்ப நிறுத்தி வச்சிடலாம். இது மொக்க காரு தான், ஓகே விடுங்க. இருந்தாலும் இந்த கார் தான் இதுக்குள்ளே கூட என்னடா போக மாட்டேங்குது. அவ்வளோ குட்டி உண்டா இந்த கார் இருக்குது, அடப்பாவி. என்னடா இவ்வளோ குட்டியும் இவ்வளோ பெரிய காரை கொடுத்துருச்சே, இவ்வளோ பெருசு குழப்பி விட்டவங்களே காய். சரி, இவ்வளோ பெருசாக இருக்கியா என்ன, எத்தனோண்டு வழியை கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே விடுங்க, எத்தனை அப்படியே வச்சிடலாம் காரை. இதை நான் அந்த படிக்கட்டு அங்கே ஏன் வச்சுருக்கேன் தெரியுமா, மொட்டை மாடிக்கு ஏறி போக தான் இந்த இடத்துல படிக்கட்டு வச்சுருக்கேன். பார்த்தா படிக்கட்டு மாதிரியாக இருக்குன்னு கேட்பீங்க. ஆமாம், படிக்கட்டு மாதிரி இல்லை, நானே ஒத்துக்கிறேன். உள்ளே வந்தீங்கன்னா வீட்டை சுற்றி காமிக்கிறேன். உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல சோஃபாலாம் வச்சுருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த படிக்கட்டு மேலே ஏறிங்க, லேம்ப்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே வாங்க, படிக்கட்டு மேலே ஏறி போங்க, மேலே ஏறி குச்சி போங்க. அதுக்கடுத்து இந்த ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமில் என்னன்னே தெரியல, ஒன்றுமே இல்லை, காலியாக மண்டை மாதிரி காலியாக இருக்குது. ஓகே வாங்க, இந்த இடத்துல என்னன்னு தெரில. இந்தியன் பைக்ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி தான் இருக்குது. 3 வீடு இருக்கும்ல, ஒரு க்ரீன் கலரில் ஒரு வீடு இருக்கும், ஒயிட் கலரில் வீடு இருக்கும். இல்லை, இப்போ முன்னாடி நம்ம அந்த வீட்டில் தான் வந்தோம். அதுக்கடுத்து இந்த வீடு இருக்குது. 3 வீட்டில் உங்களுக்கு எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்களேன், பெட் இருக்குது, ஃபேன். என்னடா பெட்டில் மேலே ஏறினா ஃபேன் உழுக்கிட்டு இருக்குது, ஐயோ சரி. அப்புறம் ஏங்க எப்பயுமே டிவி பெட்டில் இருந்தால் தான் பார்க்க முடியுதுன்னு தெரியல, ஏன்னு தெரில. இந்தியன் பைக்ஸ் எல்லா கேம்லேயும் வீட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் சொல்ல முடியாது, தாத்தா காலத்து கம்ப்யூட்டருன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே மேலே ஏட்டான். ஓகே, எங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிக்கலாமா கைஸ்? போ குதிரா கரெக்டாக. ஐயோ அப்பா, ஹெல்த்து செமையாக குறைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போட்டுக்க வேண்டியதான். 6 9 1 2 9 போட்டு கால் பண்ணால் இன்ஃபினிட்டி. ஓகே, இந்த வீட்டை பாருங்கள், இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த வீடு கூட இதை பாருங்கள், இந்த வீடு கூட நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து நீங்கள் ஒரு சூப்பர் கார் வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ட்ரெயினில் டனலில் காமிக்கிற டனல் வந்துருக்கு. அது நம்ம சூப்பர் காரில் போனால் ஸ்பீடாக போயிடலாம். வாங்க, நம்ம இந்த கார் தான். இந்த கார் நம்ம போன வாட்டி எடுத்துருப்போம், IBD 3D பிளகின்ல இருந்து.
இந்த கேட் ஆட்டோமேட்டிக் கேட்டுன்றனால ஸ்லோவாக திறக்குது கொஞ்சம். அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம பழைய வீட்டிலேருந்து நேராக அதே வல்ல ரூட்டில் போகணும். பழைய வீட்டிலேருந்து நேரான்ட்டனே. ஓகே. ஐயோ பார்த்து போடா, நான் முட்டிட்டேன். ரேஸ்கார டம்மி காரக்கிட்டவே பரவாயில்ல விடுங்க, இந்த வழியே போவோம். உடச்சிட்டு போ, உடச்சி தள்ளிட்டு போ, உடச்சி தள்ளிட்டு போ, உடச்சி தள்ளிட்டு போடான்ட்டா. ஐயோ நம்ம கார் மேலே பறந்து போயிட்டா. ஐயோ இதோ பாருங்க, நம்ம ட்ரெயினில் போகலாமா இல்லை எப்படி போகலாம்? சரி போனால் போதும், நல்ல ட்ரெயின் வந்தால் தான் நம்ம ட்ரெயினில் போகலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு ட்ரெயின் ஒருமே புது அப்டேட்டில் வந்துருந்துச்சு. அது நாங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக என்ன ட்ரெயின் வருது, என்னடா கணிக்கே தெரில. ஓகே, நம்ம ஸ்னைப்பர் எடுத்து பார்க்கலாம். நான் ஒன்று ட்ரெயினுமே கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் தெரில. புது ட்ரெயின் தான் காசு வருது. இதோ பாருங்க, இந்த ட்ரெயின். இவனை கொலை பண்ணலாமா இல்லை கொலை பண்ண போலீஸ்லாம் வருமே, அதான் பயமாக இருக்குது எனக்கு. இல்லைன்னா நான் சுட்டு தள்ளிட்டு போயினே இருந்திருப்பேன். ஓகே விடுங்க, இன்னைக்கு நல்ல நேரம், தப்பிச்சு ஓடிடு. இல்லைன்னா மனசு மாதிரி ட்ரெயின் கிட்ட வர வரைக்கும் இங்கே இருந்தா நான் போட்டு தள்ளிட்டு ஓடிடுவேன். பார்த்துக்கோ, பிஸ்டல் எடுத்து போட்டுருவேன், அதுதான் உனக்கு. ஓகே, ட்ரெயின் எப்போ தாண்டா வரும்? டக்குன்னு வாங்கலை. ஐயோப்பா எவ்வளோ நேரம்டா செம்மை. ட்ரெயின் எவ்வளோ நேரம் ஆக்குவ? ஐயோ ட்ரெயின் கிட்ட போய் பேசுகிறேன். ஓடுறோம் போ ட்ரெயினோ. ஐயோ சை, ஓடுற ட்ரெயினில் அப்படியே ஏறலாம் பார்த்தேன். ஓகே வாங்க. எப்பயும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஹாரன் அடிப்பாங்க. ஹாரன் அடித்து விட்டு கிளம்பலாம். ஆனால் ஒன்றுமே சத்தம் கேட்கல, விடுங்க. ஓகே, ஹாரன் அடிச்சு விட்டு கிளம்பலாம். அது நீங்கள் கூட டனலில் பார்க்கலாம். நீங்கள் டனலில் பாருங்கள். இந்த ட்ரெயினில் போனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. சரி பரவாயில்ல விடுங்க, இது ட்ரெயின்லேயே போவோம். அந்த டனலை பார்க்கலாம். அந்த டனல் தான் இதோட 3 அப்டேட் விட்ருக்காங்க. 3 அப்டேட் இல்லை, இந்த எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த அப்டேட்டில். ஆனால் காய்ஸ், இந்த கேமில் ஏதோ இந்த ட்ரெஸ் வாங்கி போடுறது அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கடை. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸு மாற்றலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கேடான்னு கேட்கலாம். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மொக்கையாக தானே இருக்குது. நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள். எனக்கு ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மொக்கையாக இருக்குது. அப்புறம் கார் ஷோரூமில் போய்ட்டு வாங்கின மாதிரி இருந்தால் செமையாக இருக்கும். இந்தியன் பைக்ஸ் ஒரு GTA 5 கேமாக ஆகிட்டாங்கன்னா செமையாக இருக்குமே. ஆமாம், இந்த நேற்று அதை கரெக்டாக இல்லைன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டனல் வந்துட்டுருக்கு. அந்த டனலில் ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்கள் கைஸ், டனல் தெரியுதா? இதோ இந்த பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பாருங்கள் டனல் தெரியுதோ? அதை பாருங்கள, ரவுண்டாக தெரியுதா? இல்லை சரி ஸ்கொயர் ஷேப்பில் தெரியுதுல, அதான் டனல். இந்த டனல் ஏன் கட்டி வச்சுருக்கேன்னு தெரில. மேலெலாம் எதுவும் இருக்காது, சும்மா தான் இருக்குது. ஓகே வாங்க போய் உள்ளே உங்களுக்கு டனலுக்குள்ளே போகலாம். ஏடா அடப்பாவி வச்சிரோண்டா, அடப்பாவி சொல்லலை. ஆஹா பாவுங்க, இன்னும் கைஸ் அப்பளம் மாதிரி நொறுக்கி போச்சு. ஐயோ அப்பா பாவம் கைஸ், அவன் காட்டுச்சு. அது என்னுடைய காரு ஏதோ இதுதான் டனல். இதுலேருந்து சைடாக கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே கடல் தெரியும். இது டனல் பெருசாக தான் கைஸ் இருக்கும். பாருங்களேன், போது போயின்னே இருக்கு. என்ன கைஸ் இது மேலே போகுது? ரோடா? இது எனக்கே சின்னதில் பெருசுன்னு தான் தோணும். அப்புறம் நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா இல்லை ஆர்சிபி ஃபேனான்ட்டு சொல்லுங்கள். நான் சிஎஸ்கே ஃபேனு. ஆர்சிபியில் என்ன தான் நிறைய நல்லா சூப்பராக விளையாடுற பிளேயர்ஸ் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே ஃபேன் தான். அப்பா வந்துருச்சு டனலோட எண்டிங்கு. இதோ பாருங்கள் எவ்வளோ தூரம் நேரம் கழிச்சு டனலோட எண்டிங் வந்திருக்கு. இந்த மாதிரி டனலில் புதுசாக வந்திருக்கு, புது அப்டேட்டில். இந்த அப்டேட்டில் தான் வந்திருக்கு டனல்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த அப்டேட் தானான்ட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த அப்டேட்டில் தான். மீது எதோ அப்டேட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அந்த அப்டேட்டை போடலாம். இப்போ 2 பூட்டை கால் பண்ணி கார் எடுத்துன்னு போவோம். இது இந்த லாம்போகினி
இந்த லம்போகனியே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே கைஸ், அப்புறம் அந்த வீட்டெல்லாம் நம்ம சொல்லுங்கள். அந்த காலியன்ஸில் ஒரு ரூமு, அந்த ரூமு நம்ம பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாற்றலாமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாற்றலான்னு சொன்னீங்கன்னா மாற்றிடலாம். நம்ம அது எதுவும் மாற்றலான்னு நீங்களே சொல்லுங்கள். அதை மாற்றலாமா வேணாமா சொல்லுங்கள். அது எதுவும் மாற்றலான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நியூ சிட்டிலாம் வந்திருக்கும். என் ட்ரெயின்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஊரை விட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய வரும். ஒரு வீடை கூட நீங்கள் பார்க்க முடியாது. வீடு மாதிரி பார்க்க முடியாது, ஃபுல்லாக பில்டிங்காக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இடம் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி இந்த சிட்டி பிடிக்குமா இல்லை நம்ம இருக்க சிட்டி பிடிக்குமான்றத சொல்லுங்கள். அப்போ பறக்க விட்டாச்சு. ஓ சாவு நான் தம்பினி. ஓகே, லாஸ்ட்டாக வீடியோ தான் முடிக்க போகிறோம். ஒரு கொலை பண்ணிட்டு முடிக்கலான்னு பார்த்தா எங்கடா நம்மளை இவ்வளோ தூரம் பறக்க விட்டாங்க. ஐயோ அடப்பாவீங்கடா. ஓகே வாங்க ஒரு கொலை பண்ணிட்டு போயிடலாம். கொலை பண்ணிட்டா வீடியோட எண்டி. வட தம்பி 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 குட்டி ஸ்டோரி போடா சாவு சாவு. அந்த பொண்ணு தான் இதுக்கு அடுத்து நம்ம டார்கெட்டு. ஓகே அந்த பொண்ணை முடிச்சு தள்ளு. ஓகே முடிச்சிட்டேன். அந்த கார் வெடி போட்டு தாக்கு என்ன வல்லுது போட்டு தாக்கு. போட்டேன் போட்டு தாக்கு. சாப்பிடா சாவு. அட என்னடா இத்தனை பேர் 2 பேர் சுற்றி அழைச்சிட்டிங்க. போலீஸை இருறா, இந்த மினி கண்ணை எடுத்து போடுறேன். தூஃபான் என்னடா கார் இது? எங்கடா எடுத்துன்னு வந்து காரை நிறுத்த வேறு இடமே கிடைக்கல. சாப்பிடா என்னடா சாவடிக்க முடியல. ஹெட்ஷாட்டு போடுத்து கிடத்துக்கிட்டேன். என்னடா டே சாப்பிட. என்னதான் அவங்கள ஈஸியாக தோக்கடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டியா? போ ஏன் சத்துரு பா. சரி செத்துட்டான் போல பைபிள். எப்பண்ணே வட்டி சத்துரு நீ சாவு. 3 ஸ்டாரு இங்கடா பச்சி காரு. 3 ஸ்டாரில் இருந்தால் மட்டும் பத்தாது, போலீஸ் இருந்தால் தான் மாசாக இருக்கணும். இந்த காரையும் வச்சு போட்டுருவான். வச்சு தள்ளு. ஓகே அடுத்து இந்த காரை மூச்சு தள்ளு. அப்பா முடிச்சிட்டேன். அடுத்து என்ன கார் எங்க? கார் வந்துட்டான். கார் பைத்தியம் வாடா. எப்படி கைஸ் நான் செத்தேன்? ஐயோ ஓ நோ. ஓகே கைஸ், பாய்